அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு யோக பரம்பரா. யோக பரம்பரான்றது ஒரு அற்புதமான கான்செப்ட். ஒரு ஆத்மா தன்னோட பரிணாம வளர்ச்சியில் கனிமங்களாய், கல்லு, மண்ணு, தாவரங்களாய், செடி, கொடி, மரங்களாய், விலங்குகளாய், கூட்டு ஆத்மாலிருந்து விலங்குகள் பிரிவை வரும்போது கூட்டு ஆத்மாவா இருக்கும். 16 குட்டி அப்படின்னா ஒரு தவக்கலை, 8 குழந்தைங்க, ஒரே ஆத்மா 8ஆக பிரிஞ்சு பிறக்கும். அது மாதிரி 4ஆக, 2ஆக, 1ஆக மாறும்போது ஒரு மாடு, ஒரு குதிரை, அது போல இந்த விலகு பிரிவுகள் முடிந்த பிறகு தனிப்பட்ட ஆத்மாவா, முழு ஆத்மாவா மாறும்போதுதான் மனித பிரிவி எடுக்குது. இது போல எத்தனையோ மனித பிரிவுகள் எடுக்கும் போதுதான் அதை ஜன்ம பரம்பரா என்று அழைக்கிறார்கள். ஒரு வாட்டி மனித பிரிவுகளுக்கு வரும்போது திருப்பியும் விலங்கு பிரிவுக்கு போகாது, பின்னோக்கி செல்லாது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு நிலையில தான் 1% அது விலங்கு பிரிவுக்கு போகும். மற்றது நம்மளோட மனித பிரிவிலேயே வளர்ச்சி அடையும். ஜன்ம பரம்பரா என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஜன்ம பரம்பராவில் கடைசி நிலைகள்ல தான் மனிதன் ஞானம் அடைவான். முதல்ல எடுக்கும் பிரிவுகள்ல மனிதனுக்கு ஞானம் அவசியம் இல்லை, தேவைப்படாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க எப்படி தன் பொம்மைகளோட விளையாடுதோ மனிதன் தன் உடலோட விளையாடுவான். பௌதிகமான வாழ்க்கை வாழ்வதற்கே விருப்பப்படுவான். நல்லா சாப்பிடுவது, நல்லா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், ரகரகமா சாப்பிடணும், அப்படியெல்லாம் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நல்லா தூங்குவது, நேரங்காலெல்லாம் இல்ல, நல்லா தூங்குவான். குடிப்பது, கல்யாணம், குழந்தைங்க, அவங்களுக்காகவே வாழ்வது, இது போல பல பிறவிகள் எடுப்பான். முழுக்க பிசிக்கல் லைஃபே இஷ்டப்படுவான். அவன் மரணம் அடைந்த பிறகும் மறுபடியும் இந்த மாதிரி பௌதிகமான வாழ்க்கை வாழ்வதற்கே ஆசைப்படுவான். இதே போல பிரிவுகளே எடுப்பான். வேற இடங்களையும் பிறப்பான். இந்த நிலைய தமோகுணம் என்று அழைக்கிறார்கள். இந்த நிலையில எத்தனையோ பிறவிகள் எடுக்கும் ஒரு ஆத்மா. பிறகு எடுக்கும் பிறவியில எப்படி இருப்பான்? நானாதான் ராஜாவா இருக்கணும், முதல்வனா இருக்கணும், தலைவரா இருக்கணும், அனைவரும் எனக்கு இடையே இருக்கணும், எம்பியா இருக்கணும், எம்எல்ஏவா இருக்கணும், பதவி, பேரு, புகழ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். எல்லாத்துக்கும் மோகத்தையோட இருப்பான். கோடீஸ்வரனா வாழணும், லக்ஸரி லைஃபா இருக்கணும், அனைத்து சுகபோகங்களும் நமக்கே இருக்கணும். தன்னோட சுகபோகங்களுக்காக மற்றவர்களை எது வேணாலும் செய்ய துணிவான். இந்த நிலையை ரஜோகுணம் என்று அழைக்கிறார்கள். இதிலையும் ஒரு ஆத்மா பல பிறவிகள் இந்த குணத்தால எடுக்கும். பிறகு சாத்வீக குணத்துக்கு வருவோம். இந்த நிலை வரும்போதுதான் நான் எப்படி நிம்மதியா வாழணும், அந்த வாழ்க்கை வாழணும்னா நான் என்ன செய்யணும் யோசிப்போம். ஏனென்றால் தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும்
எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்களை, துக்கங்களை சந்திச்சிருப்பான். அதனால சாத்விக குணத்துக்கு வரும்போதுதான் இந்த மாதிரி யோசனை. இது மாதிரி யோசிக்கும் போதுதான் அவனுக்கு ஞானம் பிறக்குது. இந்த நிலையில்தான் ஒவ்வொரு மனிதனும் யோக பரம்பராவில் அடியெடுத்து வைக்கிறான். பாத்தீங்களா? யோக பரம்பராக்குள்ள வரும்போதுதான் சத்தியம் என்றால் என்ன, சத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், சத்தியத்திலே வாழணும் அப்படின்னு யோசிப்பான். அதுக்காக யோகம் செய்யணும் அப்படின்னு நினைப்பான். அப்ப யோக பரம்பராவில எத்தனை யோகங்கள் இருக்கு? அனைவருக்கும் தெரியும். 4 யோகங்கள். கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இதுல பிரமிட் ஆன்மீக மன்றத்துல பக்தி யோகத்தை பத்ரிஜி எடுத்துட்டாரு. ஏன்? பக்தி என்பது விஞ்ஞானம் கிடையாது. ஒரு மகான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய பீதியதே அப்படின்னாரு. யாருக்கு பக்தி செலுத்துற? எங்க போய் பக்தி செலுத்துற? உன் மேல பக்தி செலுத்து. உனக்குள்ள நீ போ, உன்னோட நீ ஏகமாகு. அதுதான் உண்மையான பக்தி. அதனால பக்தி யோகத்தை எடுத்துட்டு பத்ரிஜி என்ன செஞ்சாரு? 3 யோகங்களை பத்தி சொன்னார். 1 கர்ம யோகம், 2 ஞான யோகம், 3 ராஜயோகம். அதுலயும் 2 பிரிச்சாரு. கர்மயோகம் பார்ட் 1, கர்மயோகம் பார்ட் 2, ஞான யோகம் பார்ட் 1, ஞான யோகம் பார்ட் 2, ராஜயோகம். அதையும் மறுபடியும் வரிசைப்படுத்திருக்காரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இந்த யோகங்கள் வரும். முதல்ல கர்மயோகம் பார்ட் 1 வரும். பிறகு ஞான யோகம் பார்ட் 1. இது முடிந்த பிறகு நம்ம ராஜயோகத்துக்கு வருவோம். அது முடிவுலதான் ஞான யோகம் பார்ட் 2. கடைசியில வர்றது கர்மயோகம் பார்ட் 2. இந்த வரிசைப்படுத்தி இத பத்தி விளக்குறாரு. இப்ப நாம கர்மயோகம் பார்ட் 1 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மயோகம் பார்ட் 1ல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டி. ஸ்டேஜ் ஏல என்ன சொல்றாங்க? ஐயா, நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்யலான்னாலும் பரவாயில்ல, தீமைகள் செய்யாதப்பா. இத்தனை நாளா நீ அசைவம் சாப்பிட்ட, மாமிசத்தை சாப்பிட்ட, இனிமே சாப்பிடாதப்பா. மற்ற உயிர்களை துன்படுத்தாத, கஷ்டப்படுத்தாத, ஹிம்சை பண்ணாதப்பா. உன் வீட்டில மனைவியோட சண்டை போடாத, பிள்ளைகளை அடிக்காத, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நீ செய்யாத அப்படின்றதே ஸ்டேஜ் ஏ. அடுத்தது ஸ்டேஜ் பி. இந்த நிலையில என்ன சொல்றாங்க? ஐயா, நீ அனைவருக்கும் நல்லதே செய்யுப்பா. நீ நல்லது செஞ்சா உனக்கும் நல்லது நடக்கும். நீ சங்கத்தோட சேர்ந்து வாழற, சங்கத்துக்குள்ள போய் பாரு என்ன தேவைகள் இருக்குன்னு. தெருவெல்லாம் கிளீனா கூட்டியிருக்காங்களா இல்லையா, அந்த வேலையை பாரு. தெரு லைட் எல்லாம் எரியுதா இல்லைன்னா அந்த வேலையை பாரு. அதுக்கு உதவி செய்.
மரங்களை நடு, அன்னதானம் செய்யி, வஸ்திரதானம் செய்யி. இது போல நீ சங்கத்துக்கு என்ன தேவையோ இந்த உதவிகள் செய்யும் போது சங்கம் உன்னை பார்க்கும், உனக்கும் உதவிகள் செய்யும். நீ சந்தோஷமா வாழலாம்பா. பாத்தீங்களா? நம்ம செய்யணும். அப்பதான் அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா நம்ம அனைவரோடும் சேர்ந்து இருக்கலாம். இது ஸ்டேஜ் பி. ஸ்டேஜ் சி இங்க வரும்போது என்ன சொல்றாங்க? நீ அனைவருக்கும் நன்மைகளே செய்து கொண்டு இரு, ஆனால் பலன்களை யாசிக்காத, பலனை எதிர்பார்க்காத. அதுக்குதான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? கர்மண்யே பாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. கர்மாக்கள் செய்வதற்கு உனக்கு உரிமைகள் உண்டு, ஆனால் பலன்களை நீ எதிர்பார்க்காதப்பா. ஆனா பலன் வந்தே தீரும். இப்ப வரலாம், அடுத்த பிரிவில வரலாம், 2 பிரிவுக்கு அப்புறமும் வரலாம். ஆனா பலன் வந்தே தீரும். அதை பத்தி எதுவுமே கவலைப்படாத. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரு? as you sow, so you reap. நீ எந்த விதை விதைத்தால் அந்த மரமே வரும்பா. நீ வேப்ப விதைய விதைச்சிட்டு மாமரம் வரும்ன்று பயப்படாத. வேப்ப மரமே வளரும், வேப்ப மரமே வரும். அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அதுக்காக நீ நேரத்தை வீணாக்காத, நினைச்சுக்கிட்டே இருக்காத பலன் வரலையே அப்படின்னு. ஆனா பலன் வந்தே தீரும். நீ எந்த மாதிரி பலன்களை அப்படின்னா கர்மாக்களை செய்கிறியோ, நீ நல்லதே செய்தால் அனைவருக்கும் உனக்கும் நல்லதே நடக்கும்பா. பலன் வந்தே தீரும். எவ்வளவு அழகா சொன்னாங்க பாரு. ஸ்டேஜ் சி. இப்போ ஸ்டேஜ் டி. இங்க என்ன சொல்றாங்க? அப்பா நீ செய்யற கர்மாக்கள்ல வேலைகளை நான் என்பது இல்லாம செய்யி. இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடைசியில வரக்கூடிய கர்மயோகம் பார்ட் 2ல தான் இந்த நிலையே வரும். ஆனா ஏன் சொல்றாங்க? ஒரு லட்சியத்தோட சொல்றாங்க. எப்படி நம்ம ஒரு பையனுக்கு என்ன சொல்றோம்? டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வரணும், இல்லைன்னா ஸ்டேட் ரேங்க்னாலும் வரணும் அப்படின்னு நம்ம அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி சொன்னாதான் அந்த குழந்தை நல்லா படிக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க்னாலும் வரும். ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் நாளும் வரும். அதனால நமக்கு மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க? நான் என்பது இல்லாம செய்யி. இங்க இருந்தா நமக்கு ட்ரைனிங் தர்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா? கர்ம யோகத்துல நம்ம 4 ஸ்டேஜஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது முடிஞ்ச பிறகு ஞான யோகம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒரு ஆத்மா பல பிறவிகள் எடுக்குது, அதிர்ஷ்டம். அடுத்தது கர்ம யோகம் முடிஞ்ச பிறகு ஞான யோகம் பார்த்துவான். ஞான யோகத்துல என்ன சொல்லுவாங்க? ஐயா நீ மனித உடலுன்னு தான் நினைக்கிறியா? நீ மனிதன் தான் நினைக்கிறியா? கிடையாது, நீ ஒரு ஆத்மா. உனக்கு சொர்க்கலோகம் இருக்கு, நரகலோகங்களும் இருக்கு, எவ்வளவோ பல உலகங்களும் இருக்கு. நீ இந்த உலகம் மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறியா? கிடையாது, எத்தனையோ லோகங்கள் இருக்குப்பா. உனக்கு அபாரமான சக்தி உண்டு, உன்னால எதுவும் செய்ய முடியும்.
யோசிக்காத, உன்னால எதுவும் செய்ய முடியும். மரணம் என்பதே இல்லை, அதுக்காக நீ பயப்படாத. இறந்த உன் தாய் தந்தை மற்றொரு உலகத்துல இருக்காங்க. நீயும் இந்த உடலை விட்ட பிறகு அவங்கள போய் பாப்ப. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பயப்படாத, அழுகாம இரு. பாருங்க ஞான யோகத்துல எப்படி சொல்றாங்க. சோ இதுலயும் நமக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ சிரவணம், ஸ்டேஜ் பி மனனம், ஸ்டேஜ் சி நிதித்தியாசனா, ஸ்டேஜ் டி சாட்சாத்காரம். சிரவணம் அப்படின்னா என்ன? நம்ம கேட்பது. பத்ரிஜி சொல்வாரு, கேட்கறது கத்துக்கோ, எல்லார் அனுபவங்களும் கேளு, வாயை திறக்காத, மௌனமாயிரு, அதிகமா பேசாத, நிறைய கேளு. கேட்க கேட்கதான் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால இங்க சிரவணம், நல்லா கேளு. தம்பி போ, கிருஷ்ணர் கோயில்ல பகவத்கீதை பத்தி போதிக்கிறாங்க, அத போய் கேளுப்பா. கீதைய சொல்றாங்க. சர்ச்சில் போ, சர்ச்சில் ஃபாதர் பைபிள் படிக்கிறாராம், ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொல்றாராம், ஓ அத போய் கேளு. ராமர் கோயில்ல ராமாயணத்தை பத்தி சொல்றாங்களாம்பா, அத போய் கேளு. பிரமிட் ஆன்மீக மன்றத்துல இருந்து வந்து தியானத்தை பத்தி போதிக்கிறாங்களாம், அந்த சொற்பொழிவு போய் கேளுப்பா. இது போல எங்க சொற்பொழிவு நடந்தாலும் அதை போய் கேளுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஆத்மா முதல்ல கேக்குமா? அந்த நிலையில கேட்காது, நமக்கு மட்டும் தலையாட்டிட்டு போயிடுவாங்க. இதுல பல பிரிவுகள் எடுத்த பிறகுதான் எங்கெல்லாம் சொற்பொழிவு நடக்குதோ அங்கெல்லாம் போய் அந்த ஆத்மா, அந்த மனிதன் போய் கேட்பான், கேட்கறது கத்துக்குவான், கேட்டோம் நல்லா கேட்பான். இது போல பல பிறவிகள் எடுத்த பிறகுதான் அடுத்தது ஸ்டேஜ் பி மனனம். மனனம் என்றால் என்ன? கேட்டத ஞாபகப்படுத்திக்கிறது, நினைவுபடுத்திக்கிறது, ரீகேப் பண்ணிக்கிறது. அங்க சர்ச்சில் என்ன சொன்னாங்க? ஜீசஸ் அவர் என்ன சொன்னாரா? நீ ஆத்மாப்பா அப்படின்னாரு. கடவுள் ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு அப்படின்னாரு. 2 கண்கள் ஒரு கண்கள் ஆகாட்டி கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசம் இல்லைன்னு சொன்னாரு. ஆமாவா? அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? தேத்வம் புக்த்வா சொர்க்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. ஓ அர்ஜுனா, நீ சொர்க்கலோகம் முடிச்ச பிறகு மறுபடியும் மறுபடியும் இங்கதான் வந்து ஆகணும்பா. இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு அவன் கேட்டதெல்லாம் நினைச்சு பார்ப்பான், நினைச்சு நினைச்சு பார்ப்பான். இதுதான் மனனம். பாத்தீங்களா? இதுலயும் பல பிரிவுகள் ஒரு ஆத்மா எடுப்பான். அடுத்தது ஸ்டேஜ் சி நிதித்தியாசனா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது, நம்ம வாழ்க்கையில அது கொண்டு வர்றது. இதுலயும் எடுத்தோன்னு செய்ய முடியாது. சில பிரிவுகளுக்கு அப்புறம்தான் தன் வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்பான். நான் ஆத்மாப்பா, ஆத்ம நிலையிலே வாழணும், பௌதிகமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மரணமே இல்லைல்ல. நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். பிறகு நான் மற்றொரு உலகத்துல இருப்பேன். அதனால நம்ம ஏன் கவலைப்படணும்? அதனால அந்த மாதிரி
வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பான். இதுதான் நிதித்தியாசனா. ஸ்டேஜ் சி. அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் டி, சாட்சாத்காரம். அப்படின்னா விட்னஸா பார்ப்பது. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அத சாட்சியாக பார்ப்பது. என்ன செய்வான்? பௌதிகமான வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சாட்சியாக பார்ப்பது கற்றுக்கொள்வான். நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளோ பேர் இறக்குறாங்க. வெற்றியும் இருக்கு, தோல்விகளும் இருக்கு, இருட்டு இருக்கு, வெளிச்சம் இருக்கு. ஏழையாக பிறக்கிறாங்க, பணக்காரனா பிறக்கிறாங்க. அப்படின்னு அவனுக்கு நடக்கிறதும் சாட்சியா பார்ப்பான், உலகத்துல நடக்கிறதும் சாட்சியாக பார்ப்பது கற்றுக்கொள்வான், கவனிப்பான். சோ இது போல இந்த ஞான யோகத்துல பார்ட் 1லயும் 4 யோகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனா, சாட்சாத்காரம். இதுலயும் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒருவன் பல பிரிவுகள் எடுக்கும்பான். இது எல்லாம் முடிச்ச பிறகுதான் அடுத்தது ராஜயோகம் ஆரம்பிக்குது. ராஜயோகத்துக்கு தான் மறுபேரு தியான யோகம். இங்க வரும்போதுதான் மனிதன் எப்படி யோசிப்பான்? நான் புத்தரை பார்க்கணும், கிருஷ்ணர் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவரை போய் சந்திக்கணும், மகான்கள் எல்லாம் போய் பார்க்கணும். இது மாதிரி யோசனை வரும் இந்த நிலையில. அப்போ கடோபனிஷத்துல நச்சிகேதன் என்றவரு மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகுறான்? இதை நான் சுயமாக தெரிந்து கொள்ளணும் என்று 12 வயதிலேயே தன்னோட முயற்சியை ஆரம்பிக்கிறார். இதுதான் ராஜயோகம். கர்ம யோகத்தை விட, ஞான யோகத்தை விட ராஜயோகம் என்பது கிங் ஆஃப் த யோகாஸ். பாத்தீங்களா எவ்வளவு அற்புதம் இல்லையா? ராஜயோகம் எப்படியாப்பட்டது? கிங் ஆஃப் த யோகாஸ். இதுதான் ராஜயோகம். இந்த நிலைக்கு வரும்போதுதான் மனிதன் நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னு கால்களை கட்டி, கண்களை மூடி, கைகளை கோத்து கொண்டு தன்னோட மூச்சியை, சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிப்பான். சுவாசத்தை கவனிக்கும் போது என்ன மற்ற நிலை வரும் அதையும் தெரிந்து கொள்வான். பிறகு அவனுக்கு 3வது கண் திறக்கும். நமக்கும் 3வது கண் இருக்கா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்குவான். பிறகு தன் உடல்ல இருந்து சூக்ஷ்ம உடல் வெளியில வரும்போது, அத சூக்ஷ்ம உடலால பல உலகங்கள் சுத்தும் போது அத உணர்வான். ஓ, சூக்ஷ்ம உடல் இருக்கு, இது பல உலகங்களுக்கு போயிட்டு வரும், இத நாம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது உணர்வான். நீ எந்த நிலையில இருந்தாலும், பாவங்கள் செய்திருந்தாலும், பண்டிதர்களாய் இருந்தாலும், சாதாரண மக்களாய் இருந்தாலும், எப்பொழுது நீ கால்களை கட்டி, கைகளை கோத்து, கண்களை மூடி உன்னோட மூச்சியை கவனிக்கிறியோ, உன்னோட சுவாசத்தை கவனிக்கிறியோ, உன்னோட கர்மாக்கள்ல அப்படின்னா நீ செய்யும் செயல்கள், வேலைகளை கொஞ்ச நேரம் ஒதுக்கு. 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தியானம் செஞ்சீன்னா
அப்ப உனக்கு என்ன நடக்குதுன்றது புரியும். எண்ணமற்ற நிலை கிடைக்கும். பிரபஞ்ச சக்தி உனக்குள்ள அதிகமா வரும். உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றது புரியும். தியானத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது உனக்கு தெரிய வரும். யாரு தியானம் செய்து உட்கார்றாரோ, தியானத்தை பிராக்டிஸ் பண்றாரோ, அவங்கள என்ன சொல்றாங்க? தியானி அப்படின்றாங்க. தியானம் நிறைய செய்யும் போது நமக்குள்ள என்ன வருது? பிரபஞ்ச சக்தி, ஆகாய கங்கை, காஸ்மிக் எனர்ஜி அது உள்ள வரும்போது யோகி அப்படின்ற அழைக்கிறாங்க. இதுலயும் நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது 3வது கண் திறக்குது, தேர்ட் ஐ ஓப்பன். இந்த நிலைய ஒரு ருஷி அப்படின்னு சொல்றாங்க. தியானி, யோகி, ருஷி. இந்த நிலைகள்லாம் நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். அப்ப இந்த யோக பரம்பராவிலையும் 4 அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, சுவாசத்தின் மீது கவனம். ஃபர்ஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ற, சுவாசத்து மேல கவனம் செலுத்துற. அப்ப என்ன செய்யற? உட்காரத்துக்கு முயற்சி பண்ற. முதல்ல உட்கார முடியுமா என்ன? உடலை உட்கார வைக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? சுகாசனத்துல உட்காரு. எந்த கடினமான ஆசனங்களும் தேவையில்லை. இயல்பான உன் மூச்சு காற்றை, சகஜமா உனக்குள்ள நடக்கும் மூச்சு காற்றை கவனித்து வா. உன் வாயால எதுவும் சொல்லாத, மந்திரங்களை படிக்காத, ஜபங்களை செய்யாத, எந்த உருவங்களும் நினைக்க வேண்டாம். தியானம் செய்யும் போது அங்க உன்னோட மூச்சு தான் உன் குரு. உன்னோட குருவோட நீ இணைந்து இரு. இது போல நம்ம எப்ப நேரம் கடிச்சாலும் தியானம் செய்ய செய்ய 2வது அம்சம் எண்ணமற்ற நிலை வரும். உட்கார்ந்தோன எண்ணமற்ற நிலை வருமா? எவ்வளவு பயிற்சி பண்ணணும், எப்ப நேரம் கிடைச்சாலும் உட்காரணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே மனசுக்கு தான் வேலை கொடுத்துருக்கோம். எண்ணங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இல்ல பேசிக்கிட்டு இருப்போம், வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது முதல்ல ஒரு 100 எண்ணங்கள் வரும். நெக்ஸ்ட் சிட்டிங்க்கு அடுத்து உட்காரும் போது 2 எண்ணங்கள் கம்மியாகும். முதல்ல நமக்கு தெரியாது. இது போல நீ உட்கார்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ண பண்ண எண்ணங்கள் கம்மியாய் கொண்டே எண்ணமற்ற நிலம் அடைவாய். அதுக்கு பிறகு சி அப்படின்னா 3வது அம்சம். முதல்ல சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும். 2வது எண்ணமற்ற நிலை வந்தது. 3வது அம்சம் நாடி மண்டல சுத்தி. எப்படி நடக்கும்? நமக்கு எண்ணமற்ற நிலை வரும்போது பிரபஞ்ச சக்தி அதிகமா நம்ம உச்சியில இருந்து நம்ம உடலுக்குள்ள பிரவேசமாகுது. அதிகமா சக்தி எடுக்கும் போது நம்ம நாடி மண்டல சுத்தம் நடக்கும். நாடி மண்டல சுத்தம் நடக்கும் போது நமக்குள்ள நிறைய உடல்கள வலிகள் வரும். ஊசி குத்துறாமோல இருக்கும். உட்கார முடியாது அவனால. ஒவ்வொரு வாட்டி இந்த உடல் ரொம்ப சூடான மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வாட்டி சில்லுன்னு ஆயிடும், ஒவ்வொரு வாட்டி நீ சிறிதுனா ஆயிடுவ, சிறியனவனா ஆயிடுவ. என்னடா நம்ம சின்னதாயிட்டோம். ஒவ்வொரு வாட்டி நீ பெரிய ஆளா மாறுவ. உனக்குள்ள எங்கெல்லாம் அசுத்தமா இருக்கோ அங்கெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தியால உனக்குள்ள அந்த தெய்வ சக்தியால ப்ராசஸ் நடக்கும் போது பல்விதமான அனுபவங்கள் வரும். உடல் முன்னுக்கு பின்னுக்கு ஆடும்.
முன்னாடி குமியும், பின்னாடி சாயும், ராட்டினம் மாதிரி சுத்தும். ஆனா நம்ம எல்லாரும் பயப்படுவோம், வலிகளை தாங்க முடியாது. அதுக்குதான் ஜெகத்குரு ஆதிசங்கராச்சார் என்ன சொன்னார்? தீட்சா வேணும். பிராக்டிஸ்ல என்ன வேணும்? திதீக்ஷா. பொறுமையா உட்கார்ந்தாதான் உனக்கு நடக்கும். அதனால பொறுமையா உட்காரு, பயப்படாத. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? உடல் அப்படி சுத்துனுச்சுன்னா ஐயோ என்ன அப்படி உடல் சுத்துதே, நமக்கு மைண்ட்ல குப்பை இருக்கு இல்லையா, தேவையில்லாத பயங்கள் இருக்கு இல்லையா. ஐயோ சாமி ஆடுற மாதிரி ஆடுறாங்களே, ஐயோ பேய் ஆடுதோ, இந்த மாதிரி பல கற்பனைகள் நமக்குள்ள வரும். தியானம் பண்ணும்போது எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. அது எல்லாம் தாங்கினாதான் நாடி மண்டல சுத்தி நடக்கும். நீ எந்த அளவுக்கு முன்பிறவிகள்ல செய்த நன்மை தீமைகளை பொறுத்து உனக்கு அந்த சுத்தம் நடக்கும். சோ மூன்றாவது அம்சம் நாடி மண்டல சுத்தி. நாலாவது அம்சம் தேடை ஓப்பன். மூணாவது கண் திறக்கும். நாடி மண்டலம் கிளீன் ஆனவனே என்ன நடக்கும்? தேடை ஓப்பன் ஆகும். அப்ப இங்க நம்ம என்ன பார்ப்போம்? முதல்ல பல வண்ணங்களை பார்ப்போம். ஒரு வண்ணமா இருக்கலாம், பல வண்ணங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வண்ணங்கள். பிறகு இயற்கை காட்சிகள், செடிகள், நமக்கு மரங்கள், கொடிகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், இது போல அற்புதமான காட்சிகள்லாம் கேட்போம். அதுக்கப்புறம் பறவைகள், விலங்குகள், நிறைய விலங்குகளை பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து ஒன்ன நீ பார்த்துப்ப அப்படின்னா ஒன்ன நீ உணர்வ, உன்னோட பிரிவுகள் எல்லாம் பார்த்துப்ப. அப்படி பார்க்கும்போதுதான் உனக்கு சிரிப்பா இருக்கும். ஓ, நான் ஒவ்வொரு பிரிவையும் எடுக்கிறேனா, ஒரு பிரிவில ஆணா இருக்கனா, ஒரு பிரிவில பெண்ணா பிறக்கிறனா, ஒரு பிரிவில ஹிந்துவா இருக்கனா, ஒரு பிரிவில முஸ்லிமா பிறந்திருக்கனா, கிறிஸ்டியனா பிறந்திருக்கனா, கருப்பா இருக்கனா, வெள்ளையா இருக்கனா, கண் இல்லாம பிறந்திருக்கனா, கால் இல்லாம இருந்திருக்கனா, ஒரு பிரிவில ஏழையாவும் பிறந்திருக்கனா, ஒரு பிரிவில பணக்காரனாவும் இருந்திருக்கோம்ப்பா. இந்தியாவிலையும் பிறந்திருக்கேன், வெளிநாட்டிலையும் நான் நிறைய பிறந்திருக்கேன். இது போல தன்னோட பிறப்புகள் எல்லாம் பார்த்துப்பான். அப்பதான் அவனுக்கு சிரிப்பா இருக்கும். ஓ, நம்ம இப்படி எல்லாம் பிறந்திருக்கோமா அப்படின்னு இந்த பிரிவை பத்தி ரொம்ப கவலைப்பட மாட்டான். அதுக்கு பிறகு தேடை மூலியமா குருமார்களை, மகான்களை, அவங்கள எல்லாம் சந்திப்பான். இந்த 4 அம்சங்களும் இந்த ராஜயோகத்துல வருது, தியான யோகத்துல வருது. அப்ப மூன்றாவது கண் பெற்ற மகான்கள் இருக்காங்க இல்லையா, நோஸ்ட்ராடோமாஸ். அவரு அந்த காலத்திலேயே வரக்கூடிய சதாப்தங்களை பத்தி பார்த்து சொன்னாரு தேடையில. அவரை பத்தி இன்னைக்கும் பேசப்படுது, மீடியால எல்லாம் இன்னைக்கும் பேசுறாங்க நோஸ்ட்ராடோமா பத்தி. அவர் சொன்னது எல்லாம் நடக்குது அப்படின்னு. வீரபிரம்மங்காரு மகா யோகீஸ்வரர், அவரு கால ஞானம் எழுதினாரு. வால்மீகி மகர்ஷி, இவர் என்ன தன்னோட மூணாவது கண் மூலியமா ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணத்தை எழுதினாரு. கிருஷ்ணரும் பகவத்கீதையில என்ன சொன்னாரு? பகூனி மே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா அப்படின்னாரு. அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ பிரிவுகள் எடுத்திருக்கோம்பா. எனக்கு என் பிரிவுகளும் தெரியும், உன் பிரிவுகளும் தெரியும். ஆனா உனக்கு தான் உன் பிரிவுகளை எதுவும் தெரியாது. பாத்தீங்களா, மகான்கள் எல்லாம் தன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, மகான்கள் எல்லாம் சொன்னாங்க. சோ இந்த நிலையில
இந்த ராஜ யோகத்துல ஒரு மனிதன் பல பிரிவுகள் எடுப்பான். இது முடிந்த பிறகுதான் ஞான யோகம் பார்ட் 2. இந்த ஞான யோகம் பார்ட் 2ல வரும்போதும் 4 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. மறுபடியும் சிரவணம், மனனம், நிதித்தியாசனா, சாட்சாத்காரம். என்னப்பா ஞான யோகம் பார்ட் 1லயும் இதானே சொன்னீங்க, ஆனா அதுலயும் இதற்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பார்ட் 1ல சிரவணத்தை பத்தி என்ன சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் போய் கேளு. இங்க என்ன செய்வான், தன்னோட தியானம் மூலியமா, 3வது கண் மூலியமா மகான்களை போய் பாக்குறான். புத்தரை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரோ அந்த ஞானத்தை கேட்க. கிருஷ்ணர் உலகத்துக்கு போய் கிருஷ்ணரை சந்திக்க, அவரு என்ன சொல்றாரோ அதையும் கேட்கிறான். இது போல பல மகான்களை போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ நேரடியாக அவன் கேட்கிறான், தெரிந்து கொள்றான். சிரவணம் பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் வித்தியாசம். இது போல அனைத்து மகான்களும் கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பான். இதுல பல பிரிவுகள் எடுப்பான். அடுத்தது மனனம், ஞாபகப்படுத்திக்குவான் இல்லையா? என்ன ஞாபகப்படுத்திக்குவான், புத்தர் என்ன சொன்னாரு, ஓப்பா போய் தியானம் சொல்லு. ஜீசஸ் என்ன சொன்னாரு, நீ உடல் இல்ல ஆத்மாப்பா அப்படின்னு எல்லாருக்கும் போய் சொல்லு. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, போப்பா போ, தைரியமா போ, பயப்படாத, தைரியமா போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ற. முதல்ல சொல்ல முடியுமா என்ன, பயம் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல என்ன தியானம் சொன்னா என்ன சொல்லுவாங்களோ, அச்சப்படுவான், தைரியம் வராது. நம்ம குடும்பத்துல என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரவங்க போய் நான் தியானம் சொன்னா என்ன சொல்லுவாங்களோ, ஊர்ல என்ன பேசிப்பாங்களோ, தியானம் சொல்றவன் என்ன நினைப்பானோ, இது போல பலவிதமான பயங்களோட அவன் இருப்பான். சொன்ன உடனே செய்ய முடியாது, கேட்பான், அவ்வளவுதான். ஆனா செய்ய முடியுமா, செய்ய முடியாது. கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பான். அடுத்தது நிதித்தியாசனா, வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இல்லையா? புத்தர் சொன்னாரே, 2வது ஸ்டேஜ்லயும் நிறைய பிரிவுகள் எடுப்பான். 3வது ஸ்டேஜ் நிதித்தியாசனா வரும்போது போய் எப்படின்னா தியானம் சொல்லணும்பா. புத்தர் சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுப்பா. கிருஷ்ணர் பயப்படாம போய் சொன்னாரே, போகணும், தைரியமா போய் சொல்லணும் அப்படின்னு அவன் வாழ்க்கையில அத கடைபிடிப்பான், ஆரம்பிப்பான், போய் எல்லாருக்கும் சொல்லுவான், தைரியமா இருப்பான். அந்த தைரியம் வேணும்னா என்ன பண்ணணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தியானம் பண்ணிட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வேலைகளை பார்க்கறவனுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனா ஒரு டீச்சர் ஆகணும்னா, நீ தியானம் போய் சொல்லணும்னா பிராக்டிஸ் மிகவும் தேவை, அதிகமா தேவை இருக்கு. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண பண்ண பண்ணதான் உனக்கு அந்த தைரியம் என்றதே வரும். சும்மா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா வராது சார், நிறைய பிராக்டிஸ் பண்ணு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா போய் தைரியமா நீ சொல்ல முடியும், அதை உன் வாழ்க்கையில நீ கடைபிடிக்க முடியும். ஜீசஸ் என்ன செய்யறாரு, ஒரு தெருவுல போயிட்டே இருக்காராம். அப்ப ஒரு இடத்துல ஒருவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்து ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஏ தம்பி என்ன பண்ற, மீனையா பிடிக்கிற, என்னோட வா, உனக்கு மனிதர்களை பிடிக்கிற கல்வியை நான் கத்து கொடுக்கிறேன், மனிதர்களை எப்படி பிடிக்கணும்ன்றத நான் கத்து கொடுக்குறேன், வாப்பா. உடனே அவன் என்ன செஞ்சான்,
உடனே அந்த வலைய போட்டுட்டு அவர் பின்னாடி போயிட்டான். மாஸ்டர் சொன்னதை உடனே செய்யணும்னா அதுக்கு நமக்கு எவ்வளவு தைரியம் தேவை இருக்கு பாத்தீங்களா? அதனால நம்ம பயிற்சி செய்ய 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 நம்ம குருமார்கள் சொல்றத நம்ம செய்ய முடியும். புரியுதுங்களா? அடுத்தது சாட்சாத்காரம். இந்த நிலையில என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம பௌதிகான வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சாட்சியா பார்த்தோம். இங்க என்ன பண்ணுவோம்? பௌதிகமான நிலையில என்ன நடந்தாலும் தனக்கும் சரி வெளிய உலகத்துக்கும் சரி அங்க என்ன நடந்தாலும் சரி அத சாட்சியா பார்ப்போம், வீக்னஸ். அதே மாதிரி ஆத்ம உலகத்திலையும் வீக்னஸா பார்ப்பான். ஏன்னா பல லோகங்கள் பார்ப்பான், பல மாஸ்டர்ஸ பார்ப்பான். அதே சாட்சியா அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, அங்க என்ன மாதிரி இருக்கு, அனைத்தையும் வீக்னஸா பார்ப்பது கற்றுக்கொள்வான். இதுதான் சாட்சாத்காரம். கடைசியில என்ன வருது? கர்மயோகம் பார்ட் 2. இங்க எப்படி இருப்பான்? இந்த நிலையில இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி ஸ்டேஜ் வரும். கர்மயோகம் பார்ட் 2ல புத்தர் என்ன செஞ்சாரு? தியானம் செஞ்சு ஞானம் பெற்று கண்களை திறந்தோன இது யாருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சார். அப்ப அவரு தன் தாடை மூலியமா நம்மளோட குருமார்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறார். அவங்க உடலை விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம நண்பர்கள் இருந்தாங்களே அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தாரு. எங்கேயோ தூரத்துல இருக்காங்க, பல கிலோமீட்டர்ல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? உடனே அங்க போனார். அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு அவங்களுக்கு உடனே தியானத்தை கத்து கொடுத்தாரு. இதுதான் நம்ம அனைவரும் செய்யணும். ஜீசஸ் சொன்னத நம்ம விட்டுட்டோம். பூஜைகள் வழிபாடுகள் உருவங்களை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். புத்தர் சொன்னதும் மறைஞ்சிருச்சு. அதுதான் இப்ப பிரமிட் ஆன்மீக மன்றத்துல புத்தர் என்ன சொன்னாரோ அது எல்லா மாசமும் செய்து கொண்டிருக்காங்க. ஒருவன் தியானத்தை சொல்லி கொடுக்கிறானோ, யார் ஒருவன் தியானத்தை கற்பித்துக் கொள்றானோ, ஆத்ம ஞானத்தை பத்தி போதிக்கிறானோ, ஒவ்வொரு ஊரா சென்று தியான பிரச்சாரம் செய்கிறானோ அவன் கடைசி பிரிவுகள்ல இருக்கான் என்றது அர்த்தம். அதுக்குதான் ஜீசஸ் என்ன சொன்னாரு? நீ இந்த நிலைக்கு வந்தா he will not come again. என்ன சொன்னாரு? he will not come again. நீ மறுபடியும் இங்கு வர தேவையில்லை, மறுபடியும் பிறக்க தேவையில்லைன்னு அடிச்சு சொன்னார். சத்தியத்தை சொன்னார் அவர். சோ அப்ப நம்ம எப்படி வாழணும்? ஜீசஸ் போல வாழ்க்கை வாழ்ந்தால், புத்தர் போல வாழ்க்கை வாழ்ந்தால், மகாவீர் போல வாழ்க்கை வாழ்ந்தால் நீ கடைசி பிரிவில இருக்குன்றது அர்த்தம். அப்ப மகான்கள்லாம் என்ன செஞ்சாங்க? தியானம் செஞ்சு ஞானம் பெற்ற பிறகு உடனே என்ன பண்ணாங்க? கால்நடையா நடந்தாங்க. அந்த காலத்துல ஊர் ஊரா போய் சொன்னாங்க, கிராம கிராமத்துக்கு திரிஞ்சாங்க. அங்க போய் என்ன சொன்னாங்க? ஐயா, நீ இந்த உடல் இல்லப்பா, ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ. நீ மனிதன் கிடையாது, நீ ஒரு மகான். உனக்குள்ளயும் இறைநிலை இருக்கு, அத பாரு, உனக்குள்ள நீ போ. யாருக்கும் கெடுதல் செய்யாதப்பா, எல்லாருக்கும் நல்லது செய்யுப்பா. இந்த மாதிரி எல்லாம் மகான்கள் சொன்னாங்க. நாம் அனைவரும் அந்த நிலையில இருந்தால் கடைசி பிறவிகள்ல இருக்கும் என்றது அர்த்தம்.
ஒரு ஆத்மா எத்தனை பிறவிகள் எடுக்கணும்ன்றது அதோட விருப்பம். ஒரு ஆத்மாவுக்கு முழு ஸ்வேச்சை இருக்கு, ஃப்ரீடம். யாரும் அதை ஏன் இத்தனை பிரிவுகள் எடுக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பல பிரிவுகள் எடுக்குது. ஒரு ஆத்மா ஒரு ஸ்டேஜ்ல 50 பிரிவு எடுத்ததுன்னு நினைச்சுக்கோ. ஒரு ஆத்மா 100 எடுக்கலாம், 200 கூட எடுக்கலாம். அதோட டேலண்ட் இருக்கு. இங்க மாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க, மகான்கள்லாம் என்ன செய்வாங்க, நமக்கு வழிதான் காட்டுவாங்க. ஆனா நம்மளோட ஹோம்ஒர்க்கு நாம தான் செய்யணும். யாரும் உன்னோட ஹோம்ஒர்க்கு செய்ய மாட்டாங்க, பாதை தான் காட்டுவாங்க. நீ ஹோம்ஒர்க் பண்றதும் பண்ணாததும் உன்னோட இஷ்டம். அத பத்தி மகானுகளுக்கு தேவையில்லை, கவலை இல்லை, யோசிக்க மாட்டாங்க. அத்ரிஜி என்ன சொன்னாரு, உன் கர்மாக்களை யாரும் கை வைக்க மாட்டாங்கப்பா, நீ செய்த கர்மாக்களை நீ தான் கிளியர் பண்ணிக்கணும். யாரும் எந்த குருவும் உதவி செய்ய மாட்டாங்க, வழிதான் காட்டுவாங்க. நீ அந்த பாதையில போனா உன்னை நீ வெளியே கொண்டு வந்துக்கலாம். உன்னோட ஹோம்ஒர்க் நீ பண்ணுப்பா, அப்பதான் நீ அந்த நிலைக்கு வருவ. எனி ப்ராப்ளம் சொல்யூஷன் ஓன்லி ஒன், மெடிடேஷன் அப்படின்னாரு. நீ எத்தனை கஷ்டங்கள் படு, நோய்கள் இரு, நீ எந்த நிலையில இரு, கவலைப்படாத. தியானம் செய்தால் அனைத்து விஷயங்கள்ல இருந்து விடுபடுவ. புரியுதுங்களா? சோ அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளோட தியானத்தை, நம்மளோட ஹோம்ஒர்க்கை நாம தான் பண்ணணும். இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏதோ கண்ண மூடி உட்காந்து நானும் தியானம் செஞ்சேன்னு கிடையாது. பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னார், உத்தரேத் ஆத்மான் ஆத்மானாம் அப்படின்னாரு. அப்படின்னா உன்னோட ஆத்மாவை நீதான் மேன்மைப்படுத்திக்கணும்பா. ஆத்ம வளர்ச்சியை அடிச்சுக்கோ, உன்னை நீதான் மேன்மைப்படுத்திக்கணும். எந்த மாஸ்டரும் உனக்கு உன் ஆத்மாவை மேல்நிலைப்படுத்த முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும், எல்லாருக்கும் போய் தியானத்தை சொல்லி கொடுக்கணும். அப்ப என்ன, ஏன்னா நீயும் அந்த நிலையில இருந்து தானே வந்த. எவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வந்திருப்ப. அது மாதிரி எவ்வளவு உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நோய்களால கஷ்டப்படுறாங்க. நீ எல்லாம் தியானம் போய் சொன்னாதானே அவங்களுக்கெல்லாம் தியானம் செஞ்சு விடுதலை அடைவாங்க. குருமார்கள் எதுக்கு நமக்கு தியானம் சொல்லி கொடுக்குறாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நாமளும் கேட்கல. ஒருத்தர் தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து பக்கத்து சந்தில ஓடி போயிடுவோம். ஐயோ இவர் வர்றாரு, எதிர்க்க போக கூடாது, இவர் பார்த்தாவே தியானம் சொல்லுவாருப்பா. முதல்ல நாமளும் அது மாதிரிதான் செஞ்சோம். ஆனா யாருக்காக சொல்றாங்க, அவருக்காக மட்டும் சொல்லல, நமக்காக அவர் தியானம் சொல்றாரு. தியானம் செய், உன்னை நீ தெரிஞ்சுக்கோ, ஆனந்தமா வாழு, ஆரோக்கியமா வாழு, அதுக்காக நீ தியானம் செய்யப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்ல புரியாது, அதுக்கப்புறம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கிருஷ்ண பகவான் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரு, கீதா சாராம்சம் எல்லாத்தையும் சொன்னாரு. என்ன சொன்னாரு, ஞானத்தை எல்லாம் போதிச்சுட்டு எதேச்சிசி ததா குரு, அர்ஜுனா எதேச்சிசி ததா குரு, நான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, கீதையெல்லாம் சொல்லிட்டேன், ஞானத்தை சொல்லிட்டேன், சத்தியத்தை சொல்லிட்டேன், ஓம் இஷ்டம் போல நீ செய்யி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி, அது ஓ இஷ்டம்ப்பா. பாத்தீங்களா, மகான்கள் என்ன செய்யறாங்க, ஞானத்தை சொன்னாங்க, சத்தியத்தை தெரிவிச்சாங்க, தர்மத்தை சொன்னாங்க. ஆனா எதேச்சிசி ததா குரு, ஓ இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ, எப்படி செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யினார். எவ்வளவு அழகா சொன்னாங்க. அதனால நாம என்ன செய்யணும், சின்ன குழந்தையில இருந்தே குழந்தைங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும், அனைவருக்கும் தியானத்தை சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு அற்புதமான யோகங்களுக்கு யோக பரம்பரா, எவ்வளவு அழகா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஆத்மா கல்லா, மரமா, விலங்குகளா, அப்புறம் மனித பிரிவியா, ஜென்மபுரம் புறாக்குள்ள வருது,
தமோ குணத்துல வருது, ரஜோ குணத்துல வருது, சாத்வீக குணத்துக்கு வருது. பிறகு யோக பரம்பரை ஆரம்பமாகுது. அதுலயும் கர்மயோகம் பார்ட் 1, கர்மயோகம், ஞான யோகம் பார்ட் 1. அதுக்கப்புறம் யோக பரம்பரை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஞான யோகம் பார்ட் 2, கர்மயோகம் பார்ட் 2. பாத்தீங்களா? இதெல்லாம் முடிக்குது ஒரு ஆத்மா. எவ்வளவு பெரிய விஷயம் இது! இவ்வளவு அற்புதமான ஞானம். இதுதான் யோக பரம்பரை. இவ்வளவு அற்புதமான ஞானத்தை, விஞ்ஞானத்தை பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கார். அவருக்கும் பத்ரிஜி அவர்களுக்கும் மகாவதார் பவுண்டேஷனுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் என்னோட ஆத்ம கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சோ மச்.